தங்கச்சி அம்மனை வழிபட்டு விட்டோம். நேரமாகி விட்டது. வாடி வீட்டுக்கு போலாம். ஒரு நிபந்தனை அமைக்க போறேன். நிபந்தனை வைக்க போறியா? என்னடி நிபந்தனை? என்ன? எந்த ஆடவர் இந்த கோலத்தை நடிக்காத போறாங்களோ போகிறாரோ திருமணம் செஞ்சுப்பாங்க. தங்கச்சி என்னக்கா நீ என்ன முட்டாளடி? உனக்கு அறிவு இல்ல? அறிவு இல்லாத பேசுறியா? தங்கச்சி இந்த மாரியம்மன் ஆலயத்திற்கு அனைத்து பக்தர்கள் அதிகமாக வருவதுண்டு போவதுண்டு. அப்படி இருக்க இன்றைய தினத்துல நிபந்தனை சொல்றியே, அது எப்படியாப்பட்ட நிபந்தனை? இந்த ஆலயத்துக்கு வந்த பக்தர்கள்ல எந்த ஒரு ஆடவர் நீ போட்டிருக்கிற இந்த கோலத்தை மெதுக்காத போகிறாரோ அந்த ஆடவரை திருமணம் செஞ்சுக்கணும் இந்த மாரியம்மன் நிபந்தனை சொல்றியே. தங்கச்சி விளையாட்டை எடுக்கிற முடிவு விபரீத திரும்ப முடியும். நான் சொல்றத கேளுடி. என்ன? நானும் ஒரு பிடிவாதக்காரி. ஏன் தெரியுதானே? எதுல பிடிவாதம் முடிக்குதுன்னே தெரியாதா? தங்கச்சி நான் சொல்றது கேளுடி. சரி என்னவோ இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன். சரி இன்று ஒரு நாள் மட்டும் உன்னோட விருப்பத்திற்கு இணங்க இந்த கோலத்தை எந்த ஒரு ஆடவர் மிருக்காக போகிறார்னு பார்க்கலாம். அதற்கு அம்மனை விழுந்து உள்ளே சென்று மறந்திருக்கணும். அப்படியே
இந்த காரணத்திலே அழுது கொண்டு வருகின்றேனே, செய்யாத தவறுக்காக இந்த காரணத்திலே இப்படி இருக்கின்றேனே இறைவா. தங்கச்சி அண்ணா! பூங்கொடியே பூங்கொடியே புனித மண்ணில் பிறந்தாய். அண்ணா, நீ என்னன்னா தவறு செஞ்சேன்? உன் தங்கச்சி நான் எதுக்கு நான் உங்களை மன்னிக்கணும்? இல்லையம்மா, மற்றவனுடைய வார்த்தையை கேட்டு என் தங்கை நல்லவள் உத்தமி கற்புக்கரசி என்று நன்றாக தெரிந்திருந்தும் அடுத்தவனுடைய வார்த்தையை கேட்டு உன்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு துரத்தினேனே தங்கச்சி. கடைசியில் பார்த்தாயா என்னுடைய நிலைமையை பார்த்தாயா தங்கச்சி? அம்மா, உனக்கே இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆரம்பத்திலே எடுத்துரைத்தாய், நான் தவறே செய்யவில்லை அண்ணா. என்றாவது ஒரு நாள் என்னை பற்றி தாங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று. ஆனால் இப்போது உன்னை பற்றி நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மா, புரிந்து கொண்டேன். அண்ணா தங்கச்சி, அது போகட்டும்னா அரண்மனையிலே சந்தோஷமாக வாழ வேண்டிய நீ என்னை போலவே இந்த காரகத்தில் நீயும் அழுது கொண்டு வருகின்றாயே. அரண்மனையிலே அப்படி என்னென்ன நடந்தது அண்ணா? அதை என்னென்று சொல்வேன், எப்படி அம்மா சொல்ல போகின்றேன்? முத்தழகி அண்ணா, அண்ணி நல்லவள் நல்லவள் என்று உரைத்தார்களே, கடைசியில் பார்க்கும்போதுதா அண்ணி யார் என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எனக்கு உணவளித்த பிறகு என் மீது மோகம் கொண்டு என்னை அடைய வேண்டும் என்று அருகாமையில் ஓடி வந்து கட்டி அணைக்க துடித்தார்கள். அவளை கட்டி அணைத்து முத்து கொடுக்க கூறினார்கள். நான் வேண்டாம் அண்ணி, அண்ணி என்பவர்கள் அன்னைக்கு சமம் என்று உரைத்தேன். அதையெல்லாம் விடுத்து என்னை கட்டி அணைத்தால் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை என்றால் இந்த அரண்மனையில் நீ நிம்மதியாக வாழ முடியாது என்று உரைத்தார்கள். அதையெல்லாம் தவிர்த்து முடியாது என்று எடுத்துரைத்தேன். வலிய வந்து என்னை கட்டி அணைத்து அவளுடைய கற்பை கெடுத்ததாக அபாண்டமாக பழிய சுமத்தி இந்த நாட்டை விட்டு என்னை கடத்தி விட்டார்கள். அம்மா, அண்ணா, அன்று என் வார்த்தை நீங்கள் கேட்டிருந்தா இன்று உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்து நேர்ந்திருக்குமா அண்ணா? இல்லையம்மா. எப்படியோ ஒன்று அண்ணா, இந்த காரகத்திலே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம்.
அண்ணா, இந்த இரவு நேரத்திலே இந்த கானகத்திலே நாம் எப்படி என்ன இருப்பது? அதனால் அது பார்த்தாயா ஒரு அம்மனுடைய ஆலயம், அந்த ஆலயம் சென்று இன்று ஓரிரவு தங்கிவிட்டு விழுந்தவங்க எங்கேயாவது புறப்படலாம். ஆலயத்திற்குள்ள யார் இருக்காங்க? யாருமே இல்லாத இடமாக இருக்கிறது. ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியும். ஆமா, என்னம்மா செய்வது? இதுவோ அடர்ந்த கானகம். இந்த கானகத்தில் யார் இருக்க போறாங்க? சரி சரி, ஆலயத்திற்குள்ளே சென்று உறங்கிவிட்டு விழுந்ததை எழுந்து செல்வோம். ஆகட்டும், வாங்க. வாமா. அண்ணா, பார்த்தீர்களா, இந்த ஆலயத்தின் வாயில் பள்ளியிலே யாரோ ஒரு அழகாக கோலம் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆமா, இந்த கோலத்தை மிதித்து விட்டு சென்றால் இந்த கோலம் போட்டவங்க மனசு எவ்வளவு ஒரு கஷ்டப்படும். ஆகையால இதை மிதிக்காம தாண்டி ஆலயத்துள்ள போகலாம்.